சூழலில் இந்த மண் நகராவதி ஆளுகின்ற இரடைய கட்சி ஒரு 2 5 7 பயந்து ஆட்சேபம் கிடையாது. அப்படி இருக்க என் தம்பியுடன் சென்றவன் இதுவரையும் காணவில்லை. யாரைக்கு நிற்குமா? நீ சென்ற இடத்தில் என்ன நடந்தது? ஐயா, அதான் உங்க தந்தையிடம் சொன்னீர்கள், அந்த நாராயணனை கண்டுபிடித்து அவனை கொன்று விட்டு வாருங்க. நாங்க போனங்க, எங்க பார்த்தாலும் தேர்ந்தங்க, அந்த நாராயணன் கிடைக்காத பட்சத்திலே உங்க தம்பி, அதாவது 8 திக்கு 16 கோணம், அதுல ஒரு திசையில் நின்று எதிரால் தாக்கினார். இந்த பூமி தாங்கிறது யாருங்க? பூமாதேவி. அந்த பூமாதேவி வந்தா, பூமாதேவி அடியோதனவை அடித்தான். அடித்த உடனே ஓடினான். ஓடி போய் நாராயணன் முறையிட்டான். உங்க தம்பி இந்த பாதாள உலகத்திலே வந்து நரகலால் கோட்டை கட்டினார். நரகலால் கோட்டை கட்டிருக்கும் போது அந்த நாராயணன் வெள்ளம் பற்றி அவ்வளவு எடுத்து வராங்க. அப்படி அந்த கோட்டையை கலைத்து உங்க தம்பிக்கும் நாராயணனுக்கும் பெருத்த யுத்தம். யுத்தத்திலே உங்க தம்பி அவரை மறைக்க, நாராயணன் உங்க தம்பியை மறைக்க, அந்த நேரத்தில் ஒருவர் மாறை ஒருவர் பிளக்க நேர்ந்தது. யாருடைய மார்பை யார் பிளக்க நேர்ந்தது? மகாராஜா, உங்க தம்பி தள்ளி அந்த நாராயணன் பன்றி அவராத்திரே மாலை பிளந்து உங்க தம்பி பலமிகோ எனது தம்பி, பராக்கிரமமான தம்பி, பயின்ற தம்பி, தம்பி இலங்கைய ராமனாரோ தம்பி முன்னை இலங்கைய ராமனாருமே தம்பி உன்னை மலமிகோ பந்தியார் ஆயர் அங்கோ அங்கோ தம்பி உன்னை நான் பார்த்தேன். எனக்கு பிறப்பாக நான் மணிமுடி சுட்டி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தேன். ஆனா கேவலம் அந்த நாராயண யுத்தம் ஏற்பட்டு வெள்ளை பண்ணி அவதாரம் கொண்டு விட்டானா? தம்பி தம்பியே எனக்கு எனக்கு
மாண்டவர் உருவாக மாண்டி செல்வன் நீக்கும்பா ஐயா வாங்க ஏண்டா தம்பி இறந்து விட்டா எப்போது இந்த மணிமுகத்துக்காக நாட்டு நகருக்காக ஆசைப்பட்டிருப்பான் என்று கேட்பவர்கள் யாராலும் ஆனாலும் இதுவரும் ஒரு நெய்க்குப்புறவத்தை ஏற்படுத்தி அதிலே என் தம்பி சென்ற இடத்திற்கு நான் சென்று விட்டேன். ஐயா ஒரு நாள் ஆச்சா பரவாயில்ல அப்படி என்றா இப்போது என்ன செய்ய போறீங்க? அந்த அக்கினி குலத்திலே இறங்கி நான் இறக்க போகிறேன். ஐயா இப்போது நீங்க அக்கினி குலத்திலே இறங்கி இறந்து விட்டார் அந்த தேவர்கள்லாம் அது ஆகாயத்தை இருக்கிறார்கள். அவர்கள் கை கொண்டு நகைப்பார்கள். தம்பி இறந்தால் இரணியன் வேடி தனமாக அக்கினி வளர்த்து அதை விழுந்து இறந்து விட்டார் என்று கை கொண்டு நகைப்பார்கள் தேவர்கள். அந்த இடத்துக்கு நம்ம ஆளாகலாமா? உங்க தம்பியை கொண்ட தேவர்களை நீங்க பழிக்கு பழி வாங்கணுங்க. பழிக்கு பழி வாங்க வேண்டும்டா. அப்படி என்றா பிரம்மனை நோக்கி அறியாத அவத்தை செய்ய போகிறேன். ஆனால் எந்த செய்தி என் மனைவி இருக்கிறாரே வீடாவில் வச்சு தெரியாது. அதனால கூட சென்று என் மனைவி வீடாவில்
பெண்ணாக பிறந்து விட்டால் போதுமா? பெண்ணாக பிறந்தால் அச்சம்மடம் நானும் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குணங்களை பெற்று இவளா என்று பெயெடுக்காமல் இவள் அல்லவோ என்று பெயெடுத்து பிறந்தவற்றிற்கும் புகுந்தவற்றிற்கும் பெருமை தருவதுதான் பெண். இது எந்த இடம்? இதுதான் சோனிதாபுரி என்று தெரிவிப்பார்கள். இந்த சோனிதாபுரி ஆளக்கூடிய 2 வல்லவர்கள், இரணியன் இரணியாட்சியில் சொல்லக்கூடிய 2 வல்லவர்களே மூத்தவராக இருக்கக்கூடிய இரணியனுக்கு மனைவியாக பெயர் தான் லீலாவதி. லீலாவதி என்று பெயர் பெற்று வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் கணவனை பார்க்க வேண்டும், காவலை பார்க்க வேண்டும். நீ காவலா பதில் வழக்கம்டா. இருந்தாலும் என் கணவனை பார்க்க வேண்டும். இந்த தினத்தில் எதையோ பறிகொடுத்தது போல் இருக்கின்றது. இதுக்கு என்ன காரணம் துறையே? என்ன காரணம்? அவர் இருக்குதானே நாராயணுக்கு தம்பிக்கு யுத்தம் ஏற்பட்ட தெரிவிக்கிறா சுவாமி. இந்த உலகத்தையே பாயாக சுருட்டி வருகிற நாராயணை பழி வாங்கி விட்டு வருகிறேன் என்று உங்கள் தம்பி சென்றார். அவர் எப்படியும் வெற்றியோடு வருவார். வெற்றியோடு வரதற்கு நாம் வெற்றி விழா எடுக்க வேண்டும். ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றேன். நாம் நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கிறது. என்னத்தில் இருக்கின்றீர்கள்? அந்த இடத்திலே நாராயணுக்கும் என் தம்பிக்கும் என் தம்பி என்ன செய்தா அழகாக கோட்டை கட்டி உள்ளே அமர்ந்தான். அப்படி அமர்ந்த நேரத்தில் தேவரா அந்த மனத்தை ஒன்று வெள்ளை கொண்டே அமர்த்தி என் தம்பியை கொண்டு வெற்றியோடு வருவோர் கொள்கை விழா எடுக்க வேண்டும் என்று முழுகிறது. ஆழ்ந்த வெள்ளத்தில் பொழியில் ஆசையில்லா நிராசையாக ஆகிவிட்டதே மைதூனரே.
வீராதி வீரன் சூராதி சூரன் என்று பேரும் பவனும் எடுத்தீர்களே மைத்துனா, கேவலம் மைத்துனா. தங்களை பிரிந்து இந்த உலகத்தில் உங்களுடைய உடன் பிறப்பார்க்கக்கூடிய உங்கள் அண்ணன் இந்த உலகத்தில் எப்படி வாழப் போகின்றார் துறையே? இப்படியாவது கணிசமாக இருந்தா ஒரு காலம் அந்த தேவரை பழிவாங்க முடியாது. அதனாலே இப்போதே நான் பிரம்மனை நோக்கி அறியாதவத்தை செய்து பிரம்முடைய வரத்தை பெற போகிறேன். அதனால் நான் சென்று வருகிறேன். எனக்கு விடைதாமல வேண்டும். எட்டு திசையும் 16 கோணமோ கட்டியரசால் சிங்கதுரையே
அறியாதவத்தை செய்து வரத்தை பெற்றுக் கொண்டு வருகிறேன். ஆனால் ஒன்று, ஆனால் இந்த சோனிதாபுரி உங்களுக்காக உங்களையே நினைத்து உருகி இருக்கக்கூடிய இந்த லீலாவதி மட்டும் மறந்து விடாதீர்கள் சுவாமி. சென்று வெற்றியோடு வார்கள். எப்பொழுது வருவீர் வருவீர் என்று வலிமையை நீட்டு காத்துக் கொண்டிருப்பேன். சென்று வார்கள். நிக்கும்பா. கூட்டம் தானே? தடிமாடு பேர் 5 பேர் இல்ல. பிரம்மனை நோக்கி அறியாத அவத்தை செய்தேன். ஆனால் இந்த உலகத்திலே பெறமுடிய வரத்தை பெற்று வச்சிருந்தேன். எப்படி என்றா ஈட்டி, போராளி, எதை, தூரம் ஆயுதங்களாலும் அது மட்டுமில்லாமல் வெண்ணிலும் மண்ணிலும் உள்மனமும் வெளிமனமும் பகலிலும் இரவிலும் மனிதனாலும் பிறகு நான் இலக்காமல் இருக்கு வச்சிருந்தேன். ஆனால் பிறந்தவர்களே பிள்ளை பிறந்திருக்கின்றார். பிறக்கத்தகாத பிள்ளை பிறகலாதன். ஆமா, குழந்தைகள் தங்களாதன், கலாதன், பிறகலாதனர். இந்த வீடம் அழைச்சாய் சென்றிருக்கின்றான். என் மகன் பிறகாலை அழைத்து கொண்டு தலைவர் அன்னவர்க்கே சரணாகி. அண்டென்றும் 1008 சப்த சாகரம் 224 புவனங்கள் முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவ வேதங்களையும் படைத்து காக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணே வணங்கப்பட்டவன். என்னை பிரகலாதன் என்று தெரிவிப்பார்கள். என்னுடைய நாடு மணிநகராபுரி நாடு. இரணியன் பெற்றெடுத்த பிள்ளை. என்னுடைய தாயார் லீலாவதி அம்மையார். அவருக்கு மகனாக 4வது பிள்ளையாக பிரகலாதன் என்று எந்த ஒரு குறையில்லாமல் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அப்படி இருக்க சென்று தந்தையை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக ஸ்ரீமன் நாராயணனை வணங்கிவிட்டு சென்று தந்தையை பார்க்கலாம். அலைப்பாயுதே கண்ணா மனதிய அலைப்பாயுதே கண்ணா கண்ணா கண்ணா
புண்ணிய புருஷனான ஸ்ரீமன் நாராயணனை சென்று இப்பொழுது தந்தையை பார்க்கின்றேன். அப்பா வணக்கம். மகனை பிறநாள் அழைத்து இதோ அழைத்து வந்தீங்க. ஆமா குருவிடம் சென்று நம்ம சுக்காசனிடம் அனைத்து கல்வியை பயின்று வந்தாயா? தந்தையை நமது குருகுல போதனை முறையில் ஒழுங்காக சென்று முன்பொருள் கருத்தை ஆராய்ந்து ஐயத்திரிவர உண்மையுணர்த்தி உண்மையானது நிலை பெற்ற பொருளை நில்லாதவற்ற நிலை என்று உணரும் புல்லறிவாண்மை கடையனன்றோ வேண்டுமனாயின வினாவுங்கள் வினா பொருளுக்கு சாரமான வினா பொருளை மிக தெளிவாக மொழிந்து வருகின்றேன். உலகத்திலே அழியாத பொருள் என்ன? உலகத்தில் அழியாத பொருள் ஆகத்தில் தந்தையை கூறுகின்றேன், செவி சாய்ந்து கேளுங்கள். அழியாத நிலைமையோ அதிகாரம் அருவான வழியாக நெறியனோ பரநாட நிலையனோ பலவேத முடிவிலும் வேறு பொருளை கழியாத பொழுதிலும் மரமாய் கடல் வேறும் நடுவிலும் நாடு பொருளை ககனவெளி பூத நிலையான பொருளை கலை முதலினாமதிலே
பேதமையை நீங்கி சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்பது வேதாகம சார நீதிமொழி. ஆதலால் அவ்வறிவுக்கு காரணமானதும் அக்காரணம் தனக்கு அந்நியமில்லாததும் ஆகவே காரண காரிய மொழியால் இரண்டும் பொருள் ஒன்றுமாக நின்றதும் சிந்தை செல்லாத நிலை கொண்டு தூரமானதும் அன்பினாலே ஆராதிக்கால் அழிக்கப்பட்டு அணுகுவதாலும் அவ்வன்பே வடிவாக காணப்படுவதாலும் சமீபமானதும் 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவ பேதங்களின் உள்ளும் புறமும் நிறைந்த சர்வ வேபமானதும் தேவ கந்தர்வ சித்த சாரண உரக பன்னகராதி கணத்தினர் சேவை செய்ய அதிகாரம் செலுத்த முன்னத நிலையில் திகாம்பரங்களை தன் வழவழுத்தி கிரக ஆதியினால் முறைப்படி இயக்க வைப்பதும் விகார சொரூப ஐம்பூதாதி ஆதாரமாகி உற்பத்தி இல்லாததும் மனுவந்திர கர்ப்பாந்திர யுகாந்திர சர்வ சங்கார முடிவுள்ள நாசமற்றதும் வேத சிரிவில் ஒளிர்ந்து விளங்குவதனால் கலையாக ஆரம்பத்தில் ஓம் என்று சொல்லும் முன்னர் தொடங்கி முடிவில் நமையொல்லும் சொல்லோடு 20 உண்மை ஞான சுரூப நிலைபொருளை நன்கு தெரிந்திருக்கின்ற சந்தேகம் வேண்டுவதில்லை. அப்பா சவால் சொல்லிவிட்டார். உலகத்திலே உண்மையான பொருள் என்ன? உலகத்தில் உண்மையான பொருள் சவால் சொல்லி கூறுகின்றேன். கோணாரி மூலமுய மேலான யாவுனிலை நீ சொல்லுகின்ற வார்த்தை என் செவிலே கேட்க வேண்டும் என்று என் மடியில் அமர வேண்டும். நீங்க சரியா கேட்கணும். நாளான வேதமுடி தந்தையே, நாளான வேதமுடி என்று உரைத்தேனே. ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கு முதன்மையான அந்த ஆண்டவன் நாளான வேதமுடி மீதேரான பொருள் நாராயணாய நமவே. அறியாமை என்ற மாய சம்பந்தத்தால் அகப்பட்டு மயக்குற்றிருக்கின்றேன். அதனால்தான் உண்மை இன்னதென்று உணராமல் லோக நிந்தனைக்கு ஆளாகி நெறியில் வாதிக்க முயலுகிறேன். இது தகாது. நான் சொல்வதை கேளும். இச்சரீரம் நிலையில்லாதது. சுக்கே சோனித சம்பந்தத்தில் உற்பத்தி எது ஆயினமன் அது அழிவு என்பது கண்கூடாக காணல் பாடாது. அதனாலன்றோ புனந்தர பிரியும் என்றார் பெரியோரும். அதாவது நெருங்கல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அதாவது காத்திருந்தவர் காலாங்க பார்த்திருந்தவர் பாடானார். வேற்றிருந்தவர் இன்றில்லை இன்னும் இவ்வளவு பெருமை உடையது இச்சரீரம். கணப்பொழுதும் நிலையாத இச்சரீரத்தை திறமென எண்ணி காம குரோதத்தில் ஈடுபட்டு மதம் கொண்டு தனக்குரிய தலைவனை நாடாமல் அழிவது
பகுத்தறிவுடைய ஜென்மம் ஆகியவர்க்காக இது மிருக பிரகத்தின் செய்கையில் மிக கீழாக மதிக்கப்படும். ஆகையினாலே தெய்வ நிந்தனையால் ஏற்படுகின்ற அனைத்து அர்த்தங்களை எல்லாம் சொல்கின்றேன், கேளுங்கள். செய்வதால் வரும் அனைத்து அர்த்தங்களை எல்லாம் உள்ளங்கை நெல்லி கனி போல ஒழுங்கிட்டு என்று நினைக்கின்றேன். ஆகையினாலே அந்த பத்மாச்சார பாதத்தை பணிந்து புனிதம் அடைகிறார். எனக்கு புத்தி மதி
அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களெல்லாம் படைத்து காக்கக்கூடிய கடவுள் ஆயிற்று. அனைத்து உயிர்களையும் படைத்து காப்பான் அன்பு கொண்டவரை அன்பு மாநிலத்தில் அநேகர் ஏன் மிருதுவாக கோபம் கொண்டு அகங்கரிக்கின்றேன். இன்னும் நான் சொல்வதை கேளு. அகந்தை சென்றடையோ நிகரது கடிமணி சுட்டோ தானோ பக்கம் நெருப்பிலும் கொடியது, அதற்கினும் சரணையான அகங்காரம் காற்றிலும் கொடியது. எவ்விதமெனில் நெருப்போடு காற்று கூடினால் ஒரு வீட்டை சுட்டெரித்து பக்கத்தில் உள்ள வீடுகளையும் கரியாக்கி அவையும். கோபத்தோடு கூடிய அகங்காரமோ கொண்ட ஒருவனை கெடுத்து அவன் பக்கத்தினராகிய பொதுஜனங்களையும் கெடுத்து அமையாமல் அவனுக்கு சகாயமான நட்பினர்கள் அவர்கள் சுற்றத்தினர் முதலான யாவையும் கெடுக்கும். ஆகைய நாளை கோப அகங்காரத்தை விட்டு என் சொற்புடன்பட்டு நன்மையை தொட்டு ஸ்ரீமன் நாராயணனை கேட்டும். இந்த உலகத்திலே ஈரேழு பையன் உலகலாம் இரண்டே கஜிப்பு வாழ்க வாழ்க என்று வாயான மாற்றுகிறார்கள். ஆனால் அதோ இருக்கின்றான் ஏழை பையன் நாராயணன், அவன் பேச்சிருக்கின்றாயே உனக்கு என்ன ஆனந்தம் தெரியும்? ஆனால் என்ன சொல்ல
வருகிறார்கள். கடைசியில் என்னவா ஆகுகின்றார்கள்? எரித்து விடுகின்றார்கள். அவர் கடைசியில் ஒரு பிடிக்காமல் ஆனது தானப்பா உண்மை. எத்தனையோ கும்பிலும் ஒரு பிள்ளை எழுச்சி பிறப்பது அப்பா மேல எழுதுது. எங்க போய் எழுதுது? அப்பா மேல எழுதுது தாங்க புள்ள பிறகுது. ஒரு பிள்ளை பிறப்பதற்கு தாழ்ந்ததை எழுந்து விட்டா திரோதர்ப்பணம் சொல்லப்பட்ட ஆமாங்க எழுந்து தண்ணி இறைப்பதற்காக கரிமாரி அப்படி இருக்க அந்த நாவாய் பெற உச்சரிக்கின்றார். இந்த வேடம் இவன் என்ன சொல்லுமா? சொல்லுங்க. அதாவது காணகா அது சென்று கைவேல் கால்வேல் சிறவை வெட்டி காத்து கருகிறார். நீங்க புறப்படுங்க. தம்பி இப்பயும் ஒண்ணு கேட்டு போகல. உங்க அப்பா பேர ஒரு முறை என்னிடம் சொல்லு. உன்னுடைய உயிர் தப்பு இல்லை என்றால் உன் கைகால வெட்டி காக்கா கழுவி எரி போட சொல்லுங்க. என்னுடைய தந்தை நாமத்தை சொல்ல வேண்டும். சொல்லுகிறேன், செவி சாந்தி கேட்கின்றாயா? ஹரி ஓம் நமோ நாராயணாய நம கேசவாய நமக. இவன் திருந்த மாட்டான். அப்பன் பேர சொல்றானா அர்த்தம் பேர சொல்றான். அப்ப சொல்ல மாட்டேன். கட்டப்பையா சரிங்க. புள்ளிய அப்படியே துண்டு துண்டா துண்டு துண்டா வணங்குகின்றேன் தந்தை. இந்த கண்ணாடி போட்டது எப்படி வந்து யார் கண்ணாடி போடுறது? ஐயா இதுவாடா? கண்ணங்க எப்படி போயிட்டு ஓய் சொல்லடா. தந்தை தந்தை சொல்ல மாட்டான். 1000 முறை எடுத்துரைத்தாலும் ஸ்ரீமன் நாராயண அந்த புண்ணிய புருஷன் ஸ்ரீமன் நாராயண நாமதேயத்தைத்தான் என்னால் உச்சரிக்க முடியும். தங்களுடைய நாமதேயத்தை என்னால் உச்சரிக்க முடியும். செத்து செத்து ஜனனம் எடுக்கக்கூடிய ஜீவ ஆத்மாக்களின் ஒன்றாக உதிக்கக்கூடிய உமது பெயரை நான் சொல்லவே மாட்டேன். அப்படியா? ஆமா. ஏய், இன்னும் முன்ன இந்த வீரம்.
எத்தனை ஆட்சணம் விட்டோம். ஆமாங்க. இவன் இறப்பது போல் தெரியவில்லை. ஆமாங்க. ஆனா ஆ. முதலிலே அர்ஜுன் இவனை ஏற்படுத்தினோம். அதில் உயிர் பெற்றான். கைவேறு கால்வேறு வெற்றினோம். அதில் உயிர் பெற்றான். அதில் உயிர் பெற்றான். மனைவிக்கு தலைகளை தள்ளணும். ஆமா. அதில் உயிர் பெற்றான். பட்டத்தை அணை விட்டு வெளிக்கு வச்சோம். ஆனா அதில் உயிர் பெற்றான். தன்மத்தாலே சாக வேண்டும். நீ போடா. போடா. ஓய், இவன் எப்படி சாக வேண்டுமா? சொல்லுங்க. இந்த உலகத்திலே கொடிய விஷம் உள்ள நாகம் இது. தண்ணி பாம்பு தாங்க. உலகத்துல எங்க மருந்து இல்லைங்க. ஆனா நல்ல பாம்பு கொண்டு சிகிச்சைக்க நம்ம சுண்ணாம்பு தலைமுனா போதும். சரியா நம்ம அனுமதிக்கு பின்புறமாக பாம்புப்படாக இருக்கின்றான். அவனுடைய கால் எங்க மகாராஜாக்கு இது உள்ள விதி முறியணுமா? பெத்த புள்ள பேர சொல்லலன்னு சரி அவரு பேர சொல்லலன்னு விஷத்தை குச்சி சாக போறாருங்க. மகாராஜா நீங்க சாகத்தை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. என் சம்பளத்தை கொடுத்துட்டு போ. என் புள்ள பிறகலாத பேர சொல்லன்னு ஒரே காரணத்துல நான் சாவதற்காக இல்ல. என் மனைவி இருக்கிறாளே லீலாவதி, அவர் கையால் கொடுக்க வேண்டும். எங்க ஒரு பெத்த தாய் ஒரு பிள்ளைக்கு விஷத்தை கொடுப்பாங்களா? எப்படிப்பட்ட அப்படி என்றால் அந்த நாவன பேர் சொல்லுகின்றான், தந்தை பேர் சொல்ல மறுக்கின்றான். அதனால என் மனைவி அழைத்து நாள்ல இருந்து இன்னைக்கு உனக்கு ஒரு இந்த அதிர்ச்சிக்குது. என்ன தெரிவிக்கின்றார் மகாராஜா? என்ன இருக்காது சுவாமி. லீலா, நம்ம தரலானே, நம்ம தம்பி இருக்கிறானே, என் தம்பி இரணிய கொண்ட அந்த நாராயண பெயரை உச்சரிக்கின்றான். என் பெயர் சொல் என்றான், அவமதிக்கின்றான் சுவாமி. ஆமா, அதனாலே அவன் எத்தனை ஆட்சி கழித்து அனைத்திலுமே இறக்கவில்லை, உயிர் பெற்று விட்டான். அதனாலே அதற்கு விஷம் அது உன் கரத்தால் கொடுக்க வேண்டும். சுவாமி, அறியாதவன் தெரியாதவன் காலப்போக்கில் சரியாகி விடுவான். சுவாமி, நான் சொல்வதை கேளுங்கள். இதற்காக தன் மகனை கொல்ல துணியா துணிக்கிறீர்கள். இல்லா இந்த உலகத்தில் எந்த ஒரு தாய்க்கு வராத சோதனை
தானே பிள்ளைகள் வைக்கிறார்கள். ஏனப்பா தந்தையுடைய பெயர் சொன்னதற்கு தயங்குகின்றாய்? செத்து செத்து ஜனம் எடுக்கக்கூடிய ஜீவ ஆத்மாக்களின் ஒன்றாக இருக்கக்கூடிய உடல் அல்லவா இது? தாயே நீ அறியாத பகவானே நீ தானே அப்படி இருக்கும் பொழுது தந்தையுடைய நாமத்தை போதிக்காமல் அல்லும் பகலும் 60 நாளைக்கும் நாராயணா நாராயணா என்று தெரிவிக்கின்றாய் என் செல்வமே. மகனே பிரகலாதா, நீ பள்ளிச்சாலையிலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று படிக்கவில்லையடா மகனே என்று கேட்கின்றேன். நான் படித்திருக்கின்றேன், மறுக்கவில்லை. என்னவென்று அன்னையும் பிதாவும் முன் அரிதானே தெய்வம், அதன் பிறகுத்தானே தாய் தந்தை எல்லாம். தாயே எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கின்றார் தெரியுமா உன்னை தந்தை? மகனே பிரகலாதா, தடுத்து நீ பொழிந்த வார்த்தை தனக்கென சிவத்தை மூட்டி அடுத்தன அருமை மைந்தா ஐயோ உன்னை கொன்ன மகனே. அடுத்த நாள் மைந்தா
கொடுக்கும்படி எனக்கு அரசை கட்டளை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து என் பிள்ளைக்கு என் கரத்தால் எப்படி குடிப்பேன்? என் பாவியுடைய கரத்தால் எப்படி விஷத்தை குடிப்பேன்? அருளாதீங்கப்பா, ஏமா அழுகிறீங்க? கலங்குவதில் என்னம்மா பலன் இருக்கின்றது? நான் நின்று நினைத்தால் ஒன்று வரும்.
எதனை விட்டு அதனை செய்வேன். என்னை போல் ஒரு சண்டாளி வளருதே எந்த நெஞ்சம் பாடி நான் என்ன செய்வேன். என்ன செய்வேன்? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை நான் பார்ப்பேனா? கணவனின் கண்கண்ட தெய்வமான மாங்கல்ய பாக்கியம் என்று வாழக்கூடிய என் கணவனை பார்ப்பேனா? எனக்கு வந்த சோதனை உலகில் எந்த ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாது இறைவா. என் தாயார் மூச்சாகி விட்டார்கள். இதுதான் நல்ல வேலை. அவர்கள் மூச்சு தெளிந்து மீண்டும் என்னை துன்புறத்திற்கு முன்னாடி நானே அந்த விஷயத்தை எடுத்து குடித்து விடுகிறேன். என்ன இது ஆச்சரியம்? விஷம் தேவாமிர்தம் போல் இனிக்கின்றதே. எனக்கு ஒன்றுமே ஆகவில்லையே. அம்மா அம்மா தாயி அம்மா அம்மா விஷத்தை நான் பருகிவிட்டேன் தாயே. எனக்கு விஷம் குடிக்கும் போது தேனாமிர்தம் போல் எனக்கு இனித்தது. ஒன்றுமே ஆகவில்லை தாயி. கொடிய கருணாகத்தில் விஷமானது கொடிக்க கொடிக்க தேவாமிர்தம் போல் இருக்கின்றதா? ஆம் தாயி, எனக்கு ஒன்றுமே ஆகவில்லை. மகனே பிரகலாதா, அப்படியெல்லாம் அந்த உலகத்தில் அந்த ஆண்டவன் நாராயணன் இருப்பது உண்மை. உண்மை. இனி முதல் கொண்டு நானும் அல்லும் பகலும் 60 நாடியும் அந்த நாராயணனை உச்சரிக்க வேண்டும். நாராயணகை 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 கோவிந்தா. இந்த உலகத்தில் அந்த நாராயணனுக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நீ முதல் கொண்டு நீங்களும் அந்த நாராயணனை துதிக்க வேண்டும். நாராயணகை 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 கோவிந்தா. நாராயணகை நாராயணகை நாராயண. என்னங்க அவங்க என்ன சொன்னாங்க? கொடிய கருணாகத்தில் விஷத்தை கொடுக்கும்படி அரசு கட்டளையிட்டீர்கள். ஆமா. ஆமா. என்ன செஞ்ச? விஷமதை கொடுத்தான் என்று நினைத்தேன். மயங்கி கீழே விழுந்து விட்டேன். விஷத்தை நான் அந்த விஷத்தை அவனே எடுத்து கொடுத்து விட்டான். குடிக்க குடிக்க தேவாமிர்தம் போல் இருந்தான். அப்படியான உலகத்தில் அந்த ஆண்டவன் நாராயணன் இருப்பது உண்மை. அவருக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. என்னங்க நீங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு இனி முதல் கொண்டு நாராயணா 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 என்று துதிக்க வேண்டும். ஆமாண்டா, எங்க போன சரின்னு ஏறி வச்சு இறங்கின கதையை பேசுறா பாரு. அடிக்காதீங்க. நாராயணா என்ன நாராயணன் நாராயணன் எங்க இருக்கிறீர் கேட்கின்றீரே? ஆமா, நாராயணன் ஓர் அணிவினை 100 பங்கு படுத்தி அந்த நாராயணன் அவர் எங்கும் இருப்பார் தந்தையே. அப்படியா? அமர்ந்திருக்கின்றார்களே இந்த மக்கள், ஆமா, அந்த மக்கள் எல்லாம் அந்த மக்களுடைய உள்ளத்திலும் அவன் குடிக்கொண்டிருக்கின்றார். உண்மையாக எங்கும் இருக்கின்றார். அப்படியா?
அங்க இருக்கிறான் எங்க சொன்னா நம்ப மாட்டேன். நான் சொல்வதை போல் கேட்க வேண்டும். எவ்வளவுமா நான் அமர்ந்திருக்கிறேனே சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்திலே மணிஸ்தம்பம் இருக்கிறதா? உண்மைதான். அந்த கம்பத்தில் இருக்கின்றான். நிச்சயமாக இருக்கின்றார் அந்த புண்ணிய புருஷரான ஸ்ரீமன் நாராயணன். அப்படியா? உண்மைதான். உண்மையாகவா? நிச்சயமாக இருக்கின்றார். அப்படி என்றால் ஈரான் நீங்க கேட்டது என்ன? அந்த மனுஸ்தம்பத்திலே நிச்சயமாக அந்த புண்ணிய புருஷன் நாராயணன் இருக்கின்றார். அப்படியா? உண்மைதான். அந்த கம்பத்திலே இல்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்கின்றீர்கள். அந்த கம்பத்திலே இல்லை என்றால் நிச்சயமாக என்னை கொல்லால் உம்மால் முடியாது. அந்த கம்பத்தில் இல்லை என்றால் என் உடலை நானே மாய்த்துக் கொள்கின்றேன். இது நிச்சயம். அப்படியா? பார்க்கின்றேன். அங்கே நிச்சயமாக இருக்கின்றார். 10 படையுடன்
என் கருத்து மிகவும் என் பத்திரம் ஆயமாக ஆக்கி அவரை பிரித்து விட்டேன். அது மட்டும் கிடையாது, இறைவனை கொல்லக்கூடாது, மகனை கொல்லக்கூடாது. எப்படிப்பட்ட நேரம், எப்படிப்பட்ட நேரம், இதான் இறந்தைய நேரம் தெரிவிப்பாங்க. இரணிய வேலையா? இதான் இறைவனுடைய வேலை. அப்படி கிடையாது, அதை மட்டும் கிடையாது. உள்புறமும் வெளிப்புறமும் கொள்ளைக்குள்ளாத வார்த்தை கேட்டான். உள்ளவரும் கிடையாது, வெளிவரும் கிடையாது. வாயில் பாடியிலே வச்சு, வாயில் மனித வச்சு பிரித்து விட்டேன் என்றால் சதாகாலமா நாராயணா நாராயணாவின் பொய்த்தேன் ஆரம்பித்தால் இன்றைய முதல் கொண்டு பக்த பிரபலம் ஆண்டவா, கடவுளே, இந்த அடியவன் சிறியவன், நீ ஏழைக்கு ஒரு வர வேண்டும். இனி முதல் கொண்டு என்னுடைய குலத்தார்கள் எந்த ஒரு தவறு செய்தாலும் இது போன்ற அகோரமான உருவெடுத்து என்னுடைய குலத்தாரை நீங்கள் அழிக்க கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை எனக்கு நீங்க தந்துவிட வேண்டும். அப்படி தந்து பெற்றுக்கொள்ளியா? ஆகட்டும் ஆண்டவா. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய்க்கா